இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாத்தா, என்னாச்சு தாத்தா? டேய், உனக்கு உடம்பு ரொம்ப முடியாம போச்சுடா. உன்னை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்ததே ராணி தான்டா. ராணி ரொம்ப வீக்கா இருக்கான்னு டாக்டர் சொன்னாங்க. சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறா. நாங்களும் என்னவெல்லாமோ சொன்னோம். என்ன தாத்தா சொல்றீங்க? அவ உடம்பு இருக்கிற நிலைமையில எதுக்கு இந்த பரிகாரம் எல்லாம் செய்ய விட்டீங்க? நாங்க யார் சொல்லி அவ கேட்கலடா. ராணி பிடிவாதமா தாடிக்காரனுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பண்றாடா. தாடிக்காரன் நல்லபடி குணமாயி வரணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காடா. எவ்வளவோ சொல்லிட்டோம், இவ கேட்கவே இல்லடா. நாங்க என்னடா பண்றது? அதனால தானே இப்படி மயங்கி கிடக்குறா. ஐயோ ராணி, என்னை காப்பாத்த இவ்வளவு போராடின உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? நிறமாச கர்ப்பிணியா இருக்கிற உன்கிட்ட நேர்த்தி கடன் வாங்குறதுக்கு சாமிக்கு இப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க, உங்களுக்கு அம்மா போட்டது சரியாகணும்னு தான் உடம்ப வருத்திக்கிட்டு ராணி இவ்ளோ பரிகாரம் எல்லாம் பண்ணுனா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உங்களை காப்பாத்தி சரி பண்றது மட்டும் இல்ல. ராணி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு துஷ்ட சக்திகளால மிகப்பெரிய கண்டம் வர இருந்துச்சு. ராணிக்கும் குழந்தைக்கும் ஒரு கண்டம் இருந்துச்சு. அந்த கண்டத்தை போக்குறதுக்காக அம்மனுக்கு இதெல்லாம் செய்யணுங்கிறது விதி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இத்தனை நேர்த்தி கடனையும் செஞ்ச ராணிக்கு கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது. அவ அம்மன் கண் பார்வையில இருக்கா. கடவுளோட அருள் அவளுக்கு பரிபூரணமா இருக்கு. நீங்க யாரும் அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். சித்தார்த், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். ராணி உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சா. ராணிக்காக நீங்க ஒரு விஷயம் செய்வீங்களா? சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுமா, நான் இப்பவே செய்யறேன். ராணி இந்த நிலைமையில இருந்து வெளியே வரணும்னா நீங்க கையில பூச்சட்டியை ஏந்திக்கிட்டு பூக்குழியில இறங்கணும். இந்த நேர்த்தி கடனை செஞ்சு முடிச்சா ராணி சரியாய் வருவா. நான் தாராளமா பண்றேன். எனக்கு ராணி நல்லபடியா கண் முழிச்சு வரணும். அவளுக்கும் பாப்பாவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நான் கண்டிப்பா செய்யறேன். சரி, எல்லாரும் வாங்க.